ஹாய். ஆக்சுவலாக யூடியூப்பில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைடல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதை எனக்கு பார்த்தீங்கன்னா ஈரோட்டு பக்கத்தில் சத்தியமங்கலம்னு சொல்லிட்டு சம்திங் ஒரு ஊர், அங்கேருந்து தான் நமக்கு இது புக்காக இருந்தது. எங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இருந்து தான் பார்த்து நமக்கு புக்கிங் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கிளைண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான பர்சன். அது என்னன்னு தெரியல, நமக்கு பேக் டு பேக் புக் ஆகிற எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான பர்சனாக தான் இருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு இது வந்து 3வது புக்கிங்ஸ். ஆக்சுவலாக நான் இது ஸ்டார்ட் பண்ணி 3rd வந்து எனக்கு இது ஆக்சுவலாக 2வது எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். அது வேறு டிபார்ட்மெண்ட்டு. இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஈரோட்டிலேருந்து நமக்கு சொல்லவும் ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம சென்னையிலேருந்து ஈரோடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பஸ்ஸில் போனால் 8 மணி நேரம், ட்ரெயினில் வந்தால் 5 மணி நேரம் அப்படின்ட்டு இருந்தது. பட் அந்த கிளைண்ட் வந்து ரொம்ப வந்து சிஸ்டர் எனக்கு வந்து பண்ணி கொடுங்கன்னு கேட்கவும், நானும் இப்போ தான் ஸ்டார்டிங்கில் இருக்கேன் அப்படின்றதுக்காக நம்ம அவங்களுக்கு ஓகே பண்ணி போயாச்சு. அவங்களே தான் நமக்கு ட்ரெயின்லாம் புக் பண்ணியிருந்தாங்க. அப் அண்ட் டவுன் ரெண்டுமே அவங்க புக் பண்ணிட்டாங்க. அப்புறம் அதில் என்ன ஒரு கொலாப்ஸ் ஆகிடுச்சுன்னா ரிட்டர்ன், அதாவது ஈரோட்டிலேருந்து நம்ம சென்னை வரும்போது காட்பாடி பக்கத்தில் நீங்கள் இறங்கி அடுத்த ட்ரெயின் மாறணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இங்கே தான் ஒரு பெரிய சம்பவம் இருக்குது. நான் மட்டும் போயிருந்தா எனக்கு பிரச்சனை இல்லை, நான் தான் வந்து என் குடும்பத்தையே கூட்டிகிட்டு போனேன். என் குழந்தைங்க 2 பேரும் என் ஹஸ்பண்டோடு தான் நான் போயிருந்தேன். ஸோ அது நமக்கு செட் ஆகாது. ஏன்னா அங்கே ஏறினா இங்கே சென்னையில் இறங்குற மாதிரி இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் என்ன சொல்லிட்டாரு, இல்லை வேண்டாம் அவங்களை கேன்சல் பண்ண சொல்லிவிட்டு நம்ம வரும்போது பஸ்லேயே வந்துக்கலாம் அப்படின்ட்டு நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி இங்கே சென்னையிலேருந்து மதியம் ஒரு 2 மணிக்கு போல் கிளம்புனேன். ஆக்சுவலாக அதோட கிளிப்ஸ்லாம் நான் கீழே போடுறேன். நான் ஃபுல்லாலாம் வீடியோ எடுக்கலை. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூடியூப்பில் வந்து வீடியோ போடுற இன்ட்ரெஸ்ட்டே எனக்கு ஆக்சுவலாக போயிடுச்சு. ஏன்னா நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு 2 குழந்தைங்கள மெயின்டைன் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் எடிட் பண்ணி போடுறேன். ஒரு இதுவே இல்லைங்க, எனக்கு அது இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு. அப்புறமா தான் சரி ஏதோனே ஒரு இதுக்கு போடுவோமே அப்படின்ட்டு தான் இருந்து இது போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து சின்ன சின்ன கிளிப்ஸ் வந்து நான் அங்கங்கே ஆட் பண்ணுறேன், பாருங்கள். இல்லை இந்த வீடியோவுக்கு கீழேயுமே நான் போடுறேன், அப்படியே பாருங்கள். இல்லை இங்கேருந்து கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா 12 மணியோ 12:30 மணியோ, எங்களுக்கு 2:30 மணிக்கு ட்ரெயின். நம்பூர் சென்னை பற்றி தான் எனக்கு நல்லாவே தெரியுமே, டிராஃபிக்கில் மாட்டிப்போம்ட்டு. அதே மாதிரி நாங்கள் டிராஃபிக்கில் 45 மினிட்ஸ் போல் பயங்கர டிராஃபிக்கு, ஆட்டோவே இன்ச் பை இன்ச்சாக தான் நகர்ந்தது. அப்புறமா நாங்கள் எப்படியே ரயில்வே ஸ்டேஷன்லாம் போய்ட்டோம், ட்ரெயின் ஏறிட்டோம். அந்த கிளிப்ஸ்லாம் எங்கே ஆட் ஆகும் பாருங்கள், நல்லா இருந்துச்சு. இதுதாங்க எனக்கு ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ட்ரெயினில் போனது, இந்த மாதிரி கோச்சு அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக நான் ஒவ்வொருத்தங்கிட்ட இதுதானா, இது இந்த ஊருக்கு தானே போதும், இதெல்லாம் மாற்றிக்கிட்டு ஏறிட போகிறோன்ட்டு கொஞ்சம் பயம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே செட்டில் ஆகிட்டு அப்புறம் எங்களுக்கு ஜேர்னி வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் போச்சு. பசங்களுக்குமே பெருசாக ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இல்லை. அப்புறம் நாங்கள் போய் ரீச் ஆகும், அப்புறம் ஈரோட்டில் இறங்கி சத்தியமங்கலத்துக்கு தனியாக ஒரு பஸ், அது வந்து 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட. நாங்கள் போய் ரீச் ஆகும்போது 11 மணிங்க. அதுக்கப்புறம் நம்ம கிளைண்ட் வந்து நம்ம கிளைண்ட் இல்லை, அவங்க என்னோடய சிஸ்டர் மாதிரி தான். அவங்க வந்து நமக்கு வந்து நம்ம முன்னாடியே சொல்லிட்டு சிஸ்டர் இங்கே வந்து அங்கே பஸ்ஸில் இருந்தவங்க. அதுக்கும் மேலே என் ஹஸ்பண்ட் வந்து ஃபுட்டு வாங்குறேன்னு போயிட்டாரா, ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் ஃபுட்டு வாங்க போயிட்டாங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கவங்க இந்த வீடியோலாம் பார்த்தா கோச்சிக்காதீங்க. அவங்க சொன்னாங்க இங்கே ஃபுட்டு வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது, தான் நல்லா இருக்காது, நீங்கள் சத்தியமங்கலத்துக்கு பக்கத்துலேயே போனீங்கன்னாவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லவும் என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம அவங்களே வாங்கி வைக்க சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னார். நானும் சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்களும் நமக்கு பெருசாலாம் இல்லைங்க, நான் கேட்டது இட்லி மட்டும் வாங்கி வைங்க சிஸ்டர், சும்மா ஒரு 8 இட்லி போதும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்களும் வாங்கி வச்சுருந்தாங்களா. அப்புறம் இங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட்டு. நான் இதுக்கு முன்னாடி வரைக்குமே முகூர்த்தம் வந்து எப்போ நான் டைமிங் வந்து கேட்டுக்கவே இல்லை. நான் அப்போ தான் கேட்குறேனே, நான் எவ்வளோ மக்கா இருந்திருக்கேன் பாருங்கள். அப்போ அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி 5:30 அப்படின்ற மாதிரி தான் சொன்னதான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்புறமா சிஸ்டர் நம்ம 4:30 மணிக்கெலாம் மேக்கப் முடிச்சிடலாம் சிஸ்டர், 5 மணிக்கெலாம் முடிச்சிடலாம் அப்படின்னு. இல்லை சிஸ்டர் நான் இங்கேருந்து 4 மணிக்கே நான் கிளம்பணும், இங்கேருந்து கோயில் ஒரு 1/2 மணி நேரம் அப்படின்ற மாதிரி சொல்லும். எனக்கு பக்குன்னு ஆகிடுச்சு. ஐயோ அப்படியே சிஸ்டர், சரி ஓகே. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ நைட்டே வந்து ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிடுங்க. நைட்டே ஹேர் வாஷ் பண்ணிட்டிங்கன்னா நான் ட்ரை பண்ணி விட்டுடுறேன், நல்லா ட்ரை ஆகிடும். கொஞ்ச நேரம் நீங்களும் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் ஒரு மிட்-நைட் ஒரு 1 o'clock நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் பாடி வாஷ் மட்டும் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சிஸ்டர். அவங்களும் ஓகேன்னு சொன்னாங்க. அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க, நான் என் ரூமுக்கு போய்ட்டு ரூமும் அவங்க புக் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. கடைசியில் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்பவுமே ஒர்க் இருக்குன்னா எனக்கு மோஸ்ட்லி தூக்கமே வராது. என் மைண்டில் அது மட்டும் தான் போயிட்டுருக்கும். ஒர்க் கரெக்டாக முடிச்சு கொடுக்கணும், ஒர்க் முடிச்சுட்டு கூட தூங்கிக்கலாம் அப்படின்றத என்னோட பாலிசி எப்போவுமே. ஸோ நான் என்ன பண்ணேன், ஓகே அவங்க குளிச்சுட்டு தான் தூங்கிட்டு இருப்பாங்கன்னுட்டு அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி ரூம்க்கு அதை மட்டும் கொஞ்சம் திறந்து வைங்க சிஸ்டர், இதோ நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்ட்டு. அவங்க அப்போ தாங்க சொல்கிறாங்க
நான் இன்னும் தலைக்கே குளிக்கல சிஸ்டர், நீங்கள் வந்து படுத்துக்கிட்டு இருங்க, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன்ட்டு. ஏன் நான் கல்யாணம் போனால் இல்லை நீங்கள் கல்யாணம் போனால் நான் பயந்துட்டு இருக்கு, டைமிங்க்கு நம்ம கிளம்பிடுவோமா அப்படின்ட்டு. பட் இவங்க கூட சிஸ்டர் நீங்கள் படுத்துட்டு இருங்க, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு. நான் டைமிங் பார்த்துட்டே இருக்கோம், ஐயோ சிஸ்டர் டைம் ஆகிடும் அப்படின்ட்டு. இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சுனாங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது சில பேருக்கு வந்து நேச்சுரலாகவே ஆயில் வந்து நமக்கு இப்படி இருந்துக்கிட்டே இருக்கும்ல ஹேரில், அந்த மாதிரி அவங்களுக்கு. அது இல்லாமல் அவங்க முன்னாடி நாளுமே ரொம்ப எண்ணெய் வச்சுருக்காங்க போல். ஸோ நமக்கு என்னதான் அவங்களுக்கு நம்ம ஹேர் வந்து நான் ட்ரை பண்ணாலுமே ஹேர் வந்து குவிக்காக ட்ரை ஆகவே இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கலாம் மூஸ்லாம் அப்ளை பண்ணியிருக்கலான்ட்டு. நான் இது வரைக்கும் வந்து மூஸ்லாம் வந்து யாருக்கும் அப்ளை பண்ணிலாம் ஹேர் வந்து பண்ணது இல்லைங்க. ஏன்னா நான் பிஃபோராகவே சொல்லிவிடுவேன், அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே ரெடியாக இருப்பாங்க, நம்ம வந்து அப்படி தான் நானும் நினச்சிட்டு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா ஓகே நானும் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு அப்புறமா தான் கேட்குறேன், நம்ம க்ரிம்பிங் பண்ணும்போது அதில் வந்து புகையாக வரும். நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்கள் என்ன சிஸ்டர் ஆயில் வச்சுருக்கீங்களான்னா, ஆமாம் சிஸ்டர் நான் ஆயில் தான் வச்சுருந்தேன். என்னாச்சு? இல்லை சிஸ்டர் க்ரிம்பிங்கும் ஆக மாட்டேங்குது, ஹேரும் அந்தளவுக்கு ட்ரையாக இல்லை, நம்ம நினைக்கிற மாதிரி பர்ஃபெக்டான ஹேர் ஸ்டைல் நம்ம வந்து இப்போ பண்ண முடியாது சிஸ்டர், உங்களுக்கு ஓகேவா? எனக்கு ஏதோ ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது சிஸ்டர் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம வந்து அமௌண்ட்டு வாங்குகிறோம்ல, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க்கும் நீட்டாக பண்ணி கொடுத்தா தான் நான் அந்த அமௌண்ட் வாங்குறதுல எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அவங்க ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, சிஸ்டர் நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணுங்கள், எனக்கு அது போதும், மேக்கப் லுக் நல்லா இருந்தால் ஓகே சிஸ்டர் அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு பண்ண அந்த வீடியோஸ்லாம் கொஞ்சம் இதில் ரொம்பலாம் எடுக்கலை. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, அவங்க வந்து ஃபோட்டோஸ் எதுவுமே இன்ஸ்டாவில் யூடியூப்லன்னு போடவே கூடாதுன்னுட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், அவங்கக்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட், ஐயோ சிஸ்டர் எனக்கு வந்து இதை பார்த்துட்டு தான் கிளைண்ட்டே வருவாங்க, தயவு செஞ்சு இப்படிலாம் சொல்லிடாதீங்க அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா அவங்க சரி ஓகே சிஸ்டர் 1-2 ஃபோட்டோஸ் போட்டுக்கோங்க, ஆனால் ரொம்பலாம் போடாதீங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க கொஞ்சம் ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரியல. ஓகே அது அவங்க பர்சனல், நம்ம அதிலலாம் தலையிடக்கூடாது இல்லையா, நான் விட்டுட்டேன். அப்புறம் இதுதான் நான் அவங்களுக்கு பண்ண மேக்கப் லுக்கு. எனக்கு தெரியுத ஹேர் ஸ்டைல் வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வரல அப்படின்ட்டு. பட் லுக் வைஸாக பார்க்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அவங்களுக்கு. அவங்க ரொம்ப ஹரிபரியாக இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா என்ன சொல்கிறது, அதான் அமௌண்ட்டுமே நான் ஆக்சுவலாக அவங்கக்கிட்ட எவ்வளோ சொல்லியிருந்தேன்னா 5000 மேக்கப்பு, ட்ராவலுக்கு 1000, டோட்டலி 6000 இல்லையா, அவ்வளோதான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக திடீர்னு பார்த்தா என் ஹஸ்பண்டு கூட வராரு அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அதுக்காக நான் எக்ஸ்ட்ரா வேணால் எவ்வளோ நம்ம ட்ராவலுக்கு எவ்வளோ, ஆனால் ஃபுட்டுக்கானது நம்ம பார்த்துக்கலாம், ட்ராவலுக்கு மட்டும் நம்ம கேட்டுக்கலாம். அவங்க பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே 4K போல் நமக்கு பே பண்ணிட்டாங்க, அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க. நான் அங்கே போய் கேட்கலான் இருந்த அமௌண்ட் வந்து 2000 தாங்க எக்ஸ்ட்ரா கேட்கணும். அதாவது அதில் ஒரு பாதி இதில் ஒரு பாதி, அதாவது 2000 எக்ஸ்ட்ரா கேட்டுக்கலாம், 2500 கேட்கலாம். அவங்க முடியாதுன்னு சொன்னால் 2000 வாங்கிக்கலான்னு தான் நான் இருந்தேன். இந்த வீடியோ சிஸ்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆனால் அவங்க வந்து எனக்கு 3K போட்டு விட்டாங்க. எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. எனக்கு அது வேண்டான்னு சொல்ல ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே சென்னையிலேருந்து அவ்வளோ நாள் லாங்காக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ லாங்காக இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஓகேக்கிட்ட இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய சம்பவமே. மேக்கப் முடிஞ்சிருச்சு, அவங்களும் போயிட்டாங்க, கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் ஜுவல் செட் நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க, ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. நாங்கள் இப்போ சாப்பிட்டு கிளம்பணும். அவங்க அப்படியே வந்து கோயிலுக்கு போகிறேன்னிட்டாங்க. நாங்கள் எப்படி சென்னைக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு. அங்கேயே ஒரு ஹோட்டல் இருந்தது, நாங்கள் அங்கேயே சாப்பிட்டுட்டு போகலான்னு தான் இருந்து சாப்பிட்டுட்டோம். பஸ் ஏறி 1 மணி நேரத்தில் என் பையன் பயங்கர வாமிட்டு, எப்படி சொல்கிறதுனா அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியல. நானுமே எதிர்பார்க்கல. சர்வேஷ் இங்கே வாயேன், இங்கே வாயேன், இப்படி வாயேன். நீ பஸ்ஸில் வந்தல்ல, பஸ்ஸில் வரும்போது என்னாச்சு சொல்லுங்க. வாந்தி எடுத்தியா? எப்படி இருந்துச்சு பஸ்ஸில் வரும்போதெல்லாம்? சத்தமாக சொல்லு. அப்புறம் எந்த பஸ்ஸில் வந்தோம்? அப்புறம் இவனுக்கு வாமிட் எடுத்து சேலம் வரைக்கும் எப்படா போய் இறங்க போகிறோம் அப்படின்னு இருந்தால் அப்புறம் இறங்கிட்டோம். அப்புறம் அவங்கள சிஸ்டர் நீங்கள் எப்படினாச்சும் ட்ரெயின் மட்டும் எங்களுக்கு புக்கிங் பண்ணுங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டு, இல்லை சிஸ்டர் லாஸ்ட் மினிட்ல நமக்கு ட்ரெயின் புக் ஆகலை அப்படின்னு. அப்போ தாங்க இந்த மண்டேக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, பேசாமல் ஏசி பஸ்ஸில் ஸ்லீப்பர் இருக்குல்ல, படுத்துகிட்டே போயிடலாம், இவங்களும் தூங்க வச்சிடலான்னு நினச்சிட்டு அதுலேயே ஏறிட்டோம். அப்புறம் பார்த்தா கொஞ்சம் நேரத்துலேயே பஸ்ஸு மூவ் ஆனோடனே நாங்கள் 4 பேர் மற்ற பஸ்ஸில், ஏன்னா யாருமே தூங்கலையா, அதனால் அப்படியே 4 பேருமே செம்மையாக தூங்கிட்டோம். அப்புறம் தான் 7 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடலான்னு ரீச் ஆன பஸ்ஸு 10 மணிக்கு தாங்க வந்து இறங்குறோம். இங்கே போர் டோலில் வந்து நாங்கள் 10 மணிக்கு தான் வந்து இறங்கணுமே. போ வரேன். ஏன் அவ்வளோ லேட்டு? பஸ்ஸு லேட்டா இல்லை பஸ்ஸு வந்து நல்லா மேலே இருக்குல்ல, அது என்ன வந்து நம்ம இப்படி செஞ்சோம் அந்த மாதிரி எப்படி அது எனக்கு தெரியல. இதான் ஆனால் நான் போனது இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ எனக்கு அதனால் கரெக்டாக தெரியல. அடக்கடவுளே, இதுக்கு நம்ம அந்த பஸ்லேயே வந்திருந்தால் 7 மணிக்கெலாம் வந்து ரீச் ஆகிருக்கலாமேடா வீட்டுக்குன்னுட்டு. அப்புறம் அப்படி இப்படின்னு எப்படியும் மெனக்கெட்டு ஒரு வழியாக சென்னை வந்து சேர்ந்துட்டோம்.
இதுதாங்க என்னோட ப்ரைடல் எக்ஸ்பீரியன்ஸ். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் வந்து எனக்கு இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நானுமே அந்த மாதிரிலாம் இருக்கும்னு நிறையா பயந்துருக்கேன். பட் தேங்க் காட் எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இன்னி வரைக்கும் எனக்கு நடக்கவே இல்லை. மேபி ஃப்யூச்சரில் இருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து உருவாக்கிக்க மாட்டேன். ஏன்னா நான் எது இருந்தாலும் ஃப்ரெண்ட்லியாக முன்னாடியே சொல்லிவிடுவேன். அதுக்கேற்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. அவ்வளோதாங்க. ஸோ இன்ன வரைக்கும் நீங்கள் இன்னும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன மாதிரி எனக்கு வீடியோ போடவும் பிடிக்கலங்க. சரி ஓகே, சொன்னதே ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் ஒன்று சொல்லிட்டேன், நான் வீடியோ போடலினாலுமே என்னன்னு தெரியல, யூடியூப்பில் ஒரு வாரத்துக்கு ஒருத்தராவது நமக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க. அதுக்காகவாவது வீடியோ போடலாமேன்ற அந்த ஒரு உத்வேகம் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அவ்வளோதான். பாய்.